ஏயா எவ்வளவு நேரமா அடிச்சுட்டே இருப்ப? காலையில இருந்து அடிக்கிறேன், தண்ணியே வரமாட்டேங்குது. பைப்பு துருப்பிடிச்சு போச்சு. ரிப்பேர் பண்ணு. ரிப்பேர் பண்ண எங்களுக்கு தெரியும். முதல்ல கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டு. நில்லுடி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது லாப்பா. எங்கடா போற? செல்வி குளிக்க போகுது, நான் முதுகு தைக்க போறேன். முதுகு தைக்க போறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னமா வைக்க இருக்கு? பரம்பரை பரம்பரை செய்யறதான் நானும் செய்யறேன். என்னடா சொல்ற? அப்பா மட்டும் உனக்கு முதுகு தைச்சு விடலாமா? அதான் நானும் செய்ய போறேன். அப்பா எப்படி? ஏய், இப்பவெல்லாம் நான் உங்க அம்மாவுக்கு முதுகு தைக்கிறது இல்ல, மாட்டுக்குத்தான். ரெண்டும் ஒண்ணுதான். என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு? நீ சிரிக்கிற, அவன் முணுமுணுக்கிறான். சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, வயக்காட்டுக்கு போகணும். ஆமா ஆமா, உழுகுறதுக்கு ஆள் இல்ல. ஏன் மின்னல் குடி, புதுசா கல்யாணம் ஆனவங்க எதுக்கு அவங்களையெல்லாம் வயக்காட்டுக்கு அனுப்புற? அங்க போய் வேலை செஞ்சுட்டு வந்தா தான் ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்குவாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. அடாடாடாடா, என்ன பெருந்தன்மை, என்ன மனசு. என்னடி பார்வை விருது வேலை செய்யுங்க. எனக்கு இந்த வேலை எல்லாம் பழக்கம் இல்ல, என்ன போய் செய்ய சொல்றீங்களே? மத்ததெல்லாம் தெரியுது, குனிஞ்சு நிமித்து வேலை செய்ய முடியலையோ? மகனே, நீ ஓ சம்சாரத்தை கவனி, நான் ஏன் சம்சாரத்தை கவனிக்கிறேன். பாரு, உங்கள் ஆட்டம் உட்காந்து. என்னங்க அது? வேலை செய்யறதான் என்னால தடுக்க முடியல. வெயில் படாம தடுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் குடம் பிடிக்கிறேன். என்ன பண்ணிருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? மேல புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன இல்லையா? கொடை எப்படி? என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதுதான் நான் என் பொண்டாட்டி பண்ணிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே, கொடைய முடக்கடா. என்ன மரியாதை செய்யுது? ஒண்ணு இல்ல, நீ இப்படி. அது சரி, சுருங்கிருச்சு. நிமித்துறேன். கொடைய முடக்கடா. மறக்க முடியாது. இந்த பாரு, அவன் கொடைய பிடிக்கட்டும், சடைய பிடிக்கட்டும், நமக்கு வேலை தானே முக்கியம். அவளுக்கு என்ன கொடை பிடிக்கிறது? நிழல்ல இருந்தா நிறைய வேலை செய்வா. உனக்கு கொடை முக்கியமா, வேலை முக்கியமா? எனக்கு வேலை தான் முக்கியம். அப்ப பிடிக்கலாம்ல? மகனே, அப்போ விடுறா கொடைய. அத்தை அத்தை, நம்ம வீட்டுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா? அம்மா இத படிச்சு சொல்லுமா. அத்தை, எனக்கு தான் படிக்க தெரியாதே. உனக்கு படிக்க தெரியாதுல்ல? தந்தி வந்திருக்கு, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது? அத்தை, மாமா வராரு. என்னங்க? என்ன? என்னங்க என்னங்க, இந்த தந்தியை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களே. என்னங்க எழுதிருக்கு? கே சீரியஸ் அருவாள் ஆறுமுகம். ஐயோ, அருவா ஆறுமுகம் சீதா. மாமா, எங்களை விட்டுட்டு போயிட்டியா? மல்லேஸ்வரி, பப்பா போசப்பா. சும்மா இருங்க. எனக்கு எதுலையுமே வராது. உடங்கி தலையா அடி போயிட்டு. என்ன பண்ண அருவாளை காணாம். அருவாவை காணாமா? ஒன்னில தம்பி, நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம மாமா இருந்தாரு அருவா ஆறுமுகம், அவர் செத்து போயிட்டாரா? மாமா செத்து போயிட்டாரா? என்னங்க, உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. அவங்க ஏதோ விவரம் புரியாம எழுதிட்டு இருக்காங்க. நீங்களாவது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. கொடுங்க, இந்தாங்க. படிக்கிறேன். இங்கே ரிப்பேர் தான். சும்மா இருங்க, நம்ம பையனுக்கு தான் படிக்க தெரியாதே. எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணமுல்ல, இன்னைக்கு வெடிக்க போகுது. சும்மா இருங்க. ஏ சீரியஸ் அருவா ஆறுமுகம். அப்பா, நம்ம ஆறுமுகம் மாமா கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த கேஸ்ல ஒரு சின்ன சிக்கல். அவ்வளவுதானா?
எப்படியோ எங்க அப்பாக்கு சீரியஸ் இல்ல. நான் போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு வரேன். மகனே, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, எப்படி பார்த்த உடனே நெத்தி அடி அடிச்சேன். அப்பா நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த போது தபால்காரன் அந்த தந்தி எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். இதுல என்ன போட்டிருக்கு படிச்சு காட்டுன்னு சொன்னேன். படிச்சு காட்டினா அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே கெத்த அடிச்சுட்டேன். ஐயோ எங்க சித்தப்பா அடிக்கிற மாதிரி நீங்க நெத்தடி அடிச்சிட்டிய. பாவம், அந்த செல்வி பொண்ணு ஏமாந்துட்டான். இரு அவகிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன தாரீங்க இருக்குதே. இவனோட பெரிய தொல்லை. இல்ல எது